ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது நம்ம விவசாயம் அதிசயம். இந்த வீடியோவில் தாளம்பூ வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாதாரணமாகவே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தாளம்பூ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது தாளம்பூவில் பூத்து காய்ச்ச தாளம்பூ காய். இதை வந்து தாளம்பூ சக்கை அப்படின்னு கூட மலையாளத்தில் கேரளாவில் சொல்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், பலாப்பழம் மாதிரியே இருக்கும். ஆனால் பயங்கர முள், இதில் தொடக்கூட முடியல, அந்தளவுக்கு முள். இந்த மரமும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு தென்னை மரம் மாதிரி, அந்த ஒரு பாம் ட்ரீ மாதிரியே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வந்து சாப்பிட முடியாதாம்மா. இது வந்து சாப்பிட்டாலும் நாக்கில் லைட்டாக எரிப்பு இருக்கும். ஆனால் சாப்பிட்டுட்டு அதை வந்து துப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த தாழம்பூ காய் பழங்களை விட ரொம்பவே ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியுது இந்த தாழம்பூ தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தாழம்பூ எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய இந்த தாழம்பூவை மணப்பெண்களுடைய முடி அலங்காரங்களில், சிகை அலங்காரங்களில் இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பூக்கள் தான் அதிக மக்களால் அறியப்படுது. இந்த காய்கள், இந்த பழங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இதுதான் அந்த காய், ரொம்பவே முள்ளாக இருக்கும். இதோடைய செடியை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், செடி ஃபுல்லாகவே இந்த லீஃப் இருக்குல்ல, இந்த இலைகள் ஃபுல்லாகவே ரொம்ப முள்ளாக இருக்கும். ரெண்டு பக்கமும் முள்ளாக இருக்கும். இதோடைய மரம் அமைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் வளர்த்தியாகவும் ஒல்லியாகவும் தென்னை மரம் இலைகள் மாதிரி கீழேருந்து பார்க்குறதுக்கும் இருக்கும். ரொம்பவே வித்தியாசமானது இந்த தாழம் செடி. இதுதான் தாழம் செடி. இது நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடங்களில், இதுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற வாய்க்கால் ஓரங்களில், கடற்கரை ஓரங்களில் இது அதிகமாக காணப்படுது. இதை வந்து யாரும் விவசாயமாக அப்படி யாரும் பண்ணுறது கிடையாது. இது வந்து அதிகமாக தேவைகள் இல்லாததுனால தாழம்பூ மட்டும் சில இடங்களில் பறித்து அது வந்து விற்பனைக்காகவோ, இதுபடி அலங்காரங்களுக்காகவோ, சில இடங்களில் குங்குமம் கூட, தாழம்பூ குங்குமம் கூட செய்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான இந்த தாழம்பூ உங்களுக்கு காட்டுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.